சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் செமி கிரேவி. இது வந்து புதுசாக ஒரு பேக்கு ஆன்லைனில் வாங்கினதுங்க. 1/2 கிலோ சிக்கன் தேவையான அளவு நம்ம வாங்கிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பக்காவாக பேக் பண்ணி இந்த மாதிரி உள்ளே ஒரு இன்னொரு பேக்கிங்கோடு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்திருக்கு. இது வந்து இப்போ போட்ட பாத்திரத்தில் இப்போ எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஒரு செமி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா க்ளீனாக இருக்குங்க. பேக்கிங் நல்லா பக்காவாக நல்லா க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிக்கனும் நல்லா பீஸாக இருக்குது. நல்லா க்ளீனாக அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணி பீஸ் நல்லா சூப்பரான பீஸாக இருக்குது. சிக்கன் செமி கிரேவி குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி குக்கரை வச்சு சூடானோடனே எண்ணெய் ஊற்றியாச்சு. 8 கிராம் ஏலக்காய் தூள்லாம் போட்டுக்கலாம். கிராம் ஏலக்காய்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சு அப்படியே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் அலசாக வச்சு போடணுமா மிளகு சீரகம் கொஞ்சம் ஒரு 5-6 பல்லு முந்திரி கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு 4 புதினா எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு மிளகாத்தூளும் காட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 தண்ணி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். மசாலா இஞ்சி மிளகு சீரகம் கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஒரு 4-5 பல்லு முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சிக்கிறதையே சேர்ப்போம். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். வெரி டிஃப்ரெண்ட்டான சிக்கனும் சேர்த்து எங்கள் வீட்டில் இந்த சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி கொஞ்சம் சின்ன சின்ன பொடியாக நறுக்கணும் இஞ்சி ஒன்று போட்டு கட் பண்ணி போட்டு வெங்காயம் 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டு ஸ்லைஸ் பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கூடவே மஞ்சத்தூளும் சால்ட்டு மிளகாத்தூளும் பெப்பர் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படி தாளிக்க வேணாமல் அப்படியே போட்டு கடாயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆயிட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். சிக்கன் செமி கிரேவி ரெடி. இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழம்பு தண்ணி மாதிரி தெரியுது. அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஒரு கொதி வந்தோடனே விட்டுட்டோம்னா ரொம்ப அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சிக்கன்